இன்றைக்கி நாம் வியூ போர்ட் நேவிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டீசெலக்ட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு போய் வெளியில் இருக்கிற எம்டி ஸ்பேஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஏ ப்ரெஸ் பண்ணலாம். டீசெலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஏ ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரைட் கிளிக் வேணும்னா ப்ரிஃபரன்சஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான செப்பரேட் வீடியோ இருக்குது. அடுத்து நம்ம பேசிக்ஸ் ஆஃப் நேவிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வியூ போர்ட்டில் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, பேன் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் யூஸ் ஆகுது. இப்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை பாருங்கள். வியூ போர்ட்டுக்கு மேலே ரைட் கார்னரில் இருக்கும். அதில் கர்சரை கிளிக் பண்ணி இசட் ஆக்சிஸ்க்கு ஹோவர் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு டாப் ஆர்த்தோகிராஃபிக் வியூ கிடச்சிருக்கும். இது மற்ற ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போது அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளெக்சிபிளாக உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் மிடில் கிளிக் கொடுத்து ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வியூ போர்ட்டில் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து சென்டராக இல்லைனா ஆரிஜினாக அந்த க்யூபை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ அந்த க்யூப் வேணாம், வேறு எங்கேயாவது வைக்கணும்னா அதுக்கு தான் மேலே ரைட் கார்னரில் ஒரு ஹேண்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே பைவாட் ஃபிக்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைவாட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஹாட் கீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி மிடில் மவுஸை ட்ராக் பண்ணுங்கள். இப்போது அகைன் நான் க்யூப்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா வியூக்கு போங்க, போயிட்டு ஃப்ரேம் செலக்டட் டூல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவை ஆப்ஜெக்ட்க்கு ஆப்ஜெக்ட் ஃப்ரேமுக்கு ரீஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்பர் பேடில் P8 கீ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த க்யூப்க்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கும். இங்கே எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே ரைட் கார்னரில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மிடில் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணலாம். இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் நேவிகேஷன் தான். பட் நாம் இன்னும் பேலன்ஸாக கேமரா ஐக்கான் அண்ட் கிரிட் ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணலை. இப்போ அந்த கேமரா ஐக்கான் வந்து கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கும். இல்லைனா நம்பர் பேடில் 0 ப்ரெஸ் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணலாம். லாஸ்ட் 4th ஆப்ஷன் தான் கிரிட். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பட் இது ஆர்த்தோகிராஃபிக் மோட்லேருந்து பெர்ஸ்பெக்டிவ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த 2 மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ் மோட் அப்படின்னா அது ஒரு 3D ஆப்ஜெக்டோட ரியலிஸ்டிக் வியூவை காட்டும். அண்ட் அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு டிஸ்டன்ஸை அழகாக காட்டும். அப்புறம் ஆர்த்தோகிராஃபிக் மோட் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் வியூவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் பார்க்க முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஆங்கிளில் ஆகியிருக்கும். பட் 2D ஸ்கெட்ச் கான்செப்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் வியூ போர்ட் நேவிகேஷன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் புது டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.